மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என இலங்கை கடற்படை உறுதியளித்ததாக இந்திய வெளியுறவுத்துறை தகவல் வெளியிட்டிருக்கிறது. மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டது மிகுந்த கவலை அளிப்பதாகவும் வெளியுறவுத்துறை கருத்து தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக டெல்லி செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கணபதி, தற்பொழுது தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என இலங்கை கடற்படை உறுதியளித்ததாக இந்திய வெளியுறவுத்துறையிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்னென்ன? இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இலங்கையில் உள்ள இந்திய தூதரகத்துக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறது. அதை அடுத்து இலங்கையில் உள்ள இந்திய தூதரகம் இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை தொடர்பு கொண்டு அவருடைய அலுவலகத்திலே மீனவர்கள் தாக்கப்பட்டது, கொலை செய்யப்பட்டது குறித்த தகவல்கள் அனைத்தையும் அளித்திருக்கிறது. இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறது. ஆகவே ஒரு பக்கம் இந்திய தூதரகம் மூலமாக இலங்கை அரசுடன் உயர்மட்ட நிலையிலே வெளியுறவு அமைச்சகம் இதற்கான நடவடிக்கை வேண்டும், உடனடியாக இது போன்ற நடவடிக்கை என்ன காரணத்தினால் எடுக்கப்பட்டது என்ன என்பது பற்றி விசாரணை வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இலங்கை பிரதமர் அலுவலகம் இலங்கை கடற்படையை தொடர்பு கொண்டு இது பற்றி விசாரணை நடத்தியிருக்கிறது. இலங்கை கடற்படை முழு விசாரணை நடத்தி தகவல்களை தெரிவிப்பதாக பதில் சொல்லியிருக்கிறது. ஆகவே மீனவர்கள் கொல்லப்பட்ட விஷயம் இந்தியாவுக்கு மிகவும் கவலை அளிக்கிறது. இந்த விஷயம் மத்திய அரசு வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூலமாக இலங்கை அரசுக்கு உயர்மட்ட அளவிலே தெரிவித்திருக்கிறது. ஆகவே இது குறித்து உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிகிறது. மீனவர் கொல்லப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, சமீபத்திலே தமிழக மற்றும் புதுச்சேரி மீனவர்கள் மீது மீண்டும் வரும் தாக்குதல், இதற்கு காரணங்கள் என்ன என்பதை பற்றி எல்லாம் விசாரிக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் இலங்கை அரசிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. அதுபடியே தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிகிறது. ஏற்கனவே தமிழக அரசும் இது குறித்து பல்வேறு கடிதங்களை மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கிறது. ஆகவே இந்த விஷயத்திலே உடனடியாக நடவடிக்கை வேண்டும் என்பதிலே வெளியுறவுத்துறை அமைச்சகம் உறுதியாக இருக்கிறது. இலங்கை அரசிடம் இது குறித்து முழு விவரங்கள் தேவை என கேட்டிருக்கிறது. இந்த காலையிலே வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த தகவல்களை நமக்கு தெரிவித்தது. தொடர்ந்து ராமேஸ்வரம் மீனவர்கள் தாக்கப்பட்டது, கொல்லப்பட்டது விஷயம் தொடர்பாக நாம் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை தொடர்பு கொண்டு விசாரித்துக் கொண்டிருந்தோம். அப்போது அவர்கள் என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி விசாரித்து இந்த தகவல்களை நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே உடனடியாக இதிலே இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தலையிட வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாக இருந்தது, மத்திய அரசின் விருப்பமாக இருந்தது. அதன்படி நடந்திருக்கிறது. இந்திய தூதரகம் மூலமாக இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை தொடர்பு கொண்டு அவருக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் மூலமாக தான் இலங்கை கடற்படைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விசாரணை வேண்டும், தகவல்கள் என்ன என்று கேட்கப்பட்டு இப்போது இலங்கை கடற்படை இதிலே முழு விசாரணை நடத்த ஒத்துக்கொண்டிருக்கிறது. தகவல்களை தந்தமைக்கு நன்றி கணபதி.